ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் அண்ணி கட்டுற மாதிரி சாரி பின் போட்டு கட்டுங்க அப்படின்ட்டு. அவங்க பெரிய மருமக தள்ள துணியில் விழுந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னா, அப்படி இல்லை மூத்தர் இருக்கார் தள்ள துணிகள்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். ஆனாலும் நான் இன்றைக்கி பின் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணியை வீடியோக்குள்ளே காட்ட சொல்கிறீங்க, கண்டிப்பாக அண்ணியும் வீடியோக்குள்ளே வருவாங்க. என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் என்ன அப்படின்றது புரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வீட்டில் நிறையா வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி நாளைக்கு எடுக்க போகிற வீடியோக்கு அண்ணி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இங்கே ஒடிசாவில் மாமா வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் மாமா பார்க்குற வேலையை வந்து அண்ணி பார்க்குறாங்க, அண்ணா கூட சேர்ந்து. அதனால் வந்து இன்றைக்கி சமையல் எல்லாமே நான் தான் செய்ய போகிறேன். நேற்று என்ன சமைச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் சமைச்சிருந்தேன். தமிழ்நாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு ஒடிசாவில் செஞ்சுருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பை. ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அந்த அக்கா நேற்று சொல்லியிருந்தாங்க. அந்த பாப்பா பேர் முஷ்கான். பையனா பொண்ணான்றது எனக்கு தெரியல. முஷ்கான், ஹாப்பி பர்த்டேம்மா, நீ எப்போவுமே நல்லா இருக்கணும். எனக்காக அந்த பாப்பாவுக்கு விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டேடா அம்மா, பேர் முஷ்கான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வைக்கிறேன். அண்ணி அண்ணா சாப்பிடுவாங்க, பட் அப்பா அம்மா சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வெங்காயம் தக்காளி, இதில் பூண்டு இருக்குது, புளி ஊறுது, அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வடகம் எடுத்துகிட்டு வந்தேன், மிக்ஸ் மசாலா அப்பா அரைச்சி கொடுத்தஞ்சது இருக்குது, எல்லாமே இருக்குது. மீன் உள்ளே இருக்குது. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணி பாவஜோ ஹாய். தமிழ்நாட்டு மீன் குழம்பு खाइबो कौन तमिलनाडु ना तमिलनाडु माछ तरकारी खाइबो. अच्छा अच्छा, तमिलनाडु माछ तरकारी खाइबो. बढ़िया टेस्ट लगियो. நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு எப்படி இருக்குன்னு அண்ணிக்கிட்ட கொடுத்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? டேஸ்ட்டு பார்த்துட்டு அண்ணி சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நண்டு எறா இதெல்லாம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் செஞ்சு தரலாம். கொங்கடா தமிழ்நாட்டு ஸ்டைலில் போகலாம். ஓகேவா? ஹாய் ஹாய். அண்ணி நல்லா இருக்காங்களா? அண்ணி சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சாப்பாடு செய்கிறோம். சாப்பாடு செஞ்சுட்டு அண்ணி சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பாய் பாய். ஃபஸ்ட்டில் வந்து காரம் வந்து அன்னைக்கு அம்மாவுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு தகுந்த மாதிரி போட சொல்லலாம். அண்ணி போடுறாங்க. ஆட்டிக்க புக்கு இப்போ காரம் இருக்கான்னு நான் பார்த்துட்றேன். அண்ணி வந்து இப்போ அடுப்பை தைக்கிறாங்க. நம்ம மிளகாத்தூள் மசாலா எல்லாமே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், வடகம் கூட இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குழம்பு தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணி தான் இருக்கிறாங்க பாருங்கள். இது காலையில் வந்து மீன் பொரியல் பண்ணாங்க தண்ணி சாப்பாட்டுக்கு, அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது செய்யலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். பாவம் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. தண்ணி கேட்டேன். அண்ணி எடுத்துகிட்டு வரேன் தானே சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. இது வந்து இது அம்மா வீட்டில் செஞ்ச வடகம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நான். இட கருக்குது சரிங்களா? எல்லாம் போட்டாச்சு. ஆமாம், இவர் செய்கிற வேலைக்கு எல்லாம் ஒரு கையில் எடுத்து குத்துக்கின்னு இருப்பாங்க ஒரு ஆள். என்ன நல்லா இது வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மாமா வேணாம், உப்பு காரம் பார்க்க சொன்னா அண்ணி பார்க்குறாங்க. அண்ணிக்கிட்ட சொல்லு.
தக்காளி போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. அண்ணி வந்து அங்கே வந்து தெரியுதுங்களா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, சாதம் வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டும் என்ன ஓட்டம் ஓடிங்குதுங்க. அங்கே நம்ம தண்ணி எடுத்த போயிட்டு மூங்கில் வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த மூங்கில் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பவுண்ட்ரி கட்ட போகிறாங்க இன்றைக்கி. ஏன்னா இந்த இடம் நெல்லுக்காய் இது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம வந்து ஏர் ஓட்டிட்டு நம்ம வந்து காய்கறி போட போகிறோம். அதனால் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. வந்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மசாலாலாம் போட்டு அதை எடுத்து ஊற்றிடலாம். வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அம்மா சொல்கிறாங்க இதில் உருளைக்கிழங்கு போடுவேணா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி சொன்னாங்க இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு அண்ணி சொல்கிறாங்க அம்மா ஸ்டைலில், தமிழ்நாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு. பாவம் பிஸியாக இருக்காங்க பாருங்க அண்ணி. எல்லாருமே பிஸி தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நல்லா குழம்பு கொதிக்குது. அண்ணி வந்து அக்கா வந்து மீன் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கொச்சிச்சு, மீன் போட்டுடலாம். மீன் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். மீன் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அண்ணி சொல்கிறாங்க வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் மீன் குழம்பு சாப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு மட்டும்தான் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா பொரியல் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் செய்யலை. பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. வந்துடுங்களா அண்ணி உள்ளே இருக்காங்க, இருட்டாக இருக்குது தெரியல. போட்டா சொல்லிட்டு நான் திட்டினேன்னு சொல்லிட்டு அழுகுறான். அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. நீ அண்ணா கையில் அடிச்சு தப்பு தானே. হাতটা ধুইব যা Mucho nacho jeje நாங்கள் தண்ணி எடுத்த போய் மூங்கில் கொம்பு வெட்டி எடுத்துகிட்டு வராங்க மாமாவும் அண்ணாவும். பவுண்ட்ரி கட்ட நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பாவுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பாடு வச்சுருக்கோம், பக்கத்தில் கொஞ்சமாக சக்கரை வச்சுருக்கோம். தமிழ்நாட்டு ஸ்டைல் மீன் பாருங்க. அம்மா வந்து ஊறுக்காய் போட்டிருக்காங்க. என்னென்ன மாமா போட்டிருக்காங்க? கே பொக்கியோ மம்மி மா அட நீ சொல்லு மாமா என்னென்ன போட்டிருக்க? கருவேப்பிலை, ஜீரகம், என்ன ஊருக்காது? புளிய மரமா? புளி ஊறுகாயா? அப்போ அது மாங்காய் ஊறுகாய் இல்லையா? நான் இது மாங்காய் ஊறுகான்னு நினச்சிட்டு இருக்கேன் மாமா. இதுக்குள்ளே இன்னும் குச்சி குச்சி மாதிரி இருக்கு பாரு. ஆஹா அந்த இங்கே வந்து பாரு.
இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாவும் மாமாவும் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இது ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில் மரம் அங்கே நம்ம தண்ணி இடத்துல போய் மூங்கில் மரம் வெட்டினாங்க. காது வேஜா மூங்கில் மரம் வெட்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. எதுக்கு மாமா இப்போ இந்த மாதிரி கட்டியிருக்கோம்? இங்கே நெல் காயுதுல்ல அந்த இடத்த காய்கறி போட போகிறோம். வெளியே மாடெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ஃபுல்லாக வீணாக போயிடும். ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்காக கட்டி விட்டால் வர மாட்டாங்க. ஓகே ஓகே. இது ஃபுல்லாக கட்டணும் வந்து ஹரியும் இப்போ மாமாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா சாப்பிட்லாங்க, பசிக்குதுங்க. ஓகே, சாப்பிடும்போது காமிக்கிறேன். அப்பா சாப்பிட்டாரு, மீன் குழம்பு நல்லா இருக்கு, ஆனால் உப்பு கம்மியாக இருக்குன்னாரு. பார்க்கலாமாங்க நம்ம எல்லோரும் சாப்பிடும்போது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு வச்சுட்டோம். எல்லாருமே இன்றைக்கி கும்பலாக உட்காந்து சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் நானி காய்போ தொரக்கறி என்னடா சொல்கிறது ତରକାରୀ କେମିତି ଅଛି ଖାଇବ? ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ହେଇଛି. ତମେ ଖାଇ ନାହିଁ ଏବେ ଖାଇବ. பாருங்க அம்மா சாப்பிட்றாங்க. மாமா அம்மா கிட்ட எப்படி இருக்குன்னு கேளுங்களா. எல்லாருமே நல்லா இருக்கு. பாருங்க நாங்களாம் சாப்பிட்ட பாத்திரம் இங்கே இருக்குது. அது அண்ணா சாப்பிட்டது, அதை மட்டும் அண்ணி தனியாக வாஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ அதை வாஷ் பண்ணி முடிச்சோடனே நாங்கள் இதை வாஷ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மதியம் மாமாவும் அண்ணாவும் சாப்பிட்டு போயிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு வார சந்தை அது, அங்கே போயிட்டு தான் மாமாவும் அண்ணாவும் வாங்கிட்டு வந்தாங்க காய்கறி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு காலிஃப்ளவர் வந்து வெறும் 12 ரூபா தான்னா, அவ்வளோ பெரிய கோஸு வந்து வெறும் 7 ரூபா ஒரு கோஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. செம்ம ஆச்சரியம் எனக்கு, நான் நம்பவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் பார்த்தீங்களா. இந்த காலிஃப்ளவர் வந்து வெறும் 12 ரூபா தானே ஒரு காலிஃப்ளவரு. அண்ணி கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவ்வளோ பெரிய கோஸு வந்து வெறும் 7 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாங்க. நான் நம்பவே இல்லை. என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஆமாம் பாப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. எத்தனை காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே வந்து மாமாவும் அண்ணாவும் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க வார சந்தையில். அதுக்கப்புறம் அண்ணி என்ன பண்ணாங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் கவரில் போட்டு அவங்களுடைய ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு அண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்மளுடைய இடத்த வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கோம், ஆனால் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வரவே இல்லை. பாருங்கள் கோஸெல்லாம் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நேற்று இதை வச்சு தான் நம்ம வந்து பஜ்ஜி இது பண்ணோம். தம்பி கிச்சன் விளையாடுறான் பார்த்தீங்களா. இது வந்து வீடியோ வந்து மாமா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, நான் எடுக்கலை. ஏன்னா அங்கே அண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அண்ணி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இன்னொரு கவரில் வந்து தக்காளி, அவரைக்காய் இதெல்லாம் இருந்தது. இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு இன்னொரு பையில் இருக்குது. இத்தனையும் போயிட்டு ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து தான் நம்ம நேற்று பாருங்கள் அவரைக்காய், தக்காளி இதில் இருக்குது. ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி, பூண்டு கேட்குறீங்க. எல்லாருமே வேலை செய்யாமல் இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா. பாருங்க இதெல்லாம் கூட்டி அள்ளி முடியலை என்னால், சரிங்களா. வேர்த்து போயிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் போராவில் அள்ளிட்டு கொண்டு போய் மிஷினில் போட்டால் அங்கே ஒரு 5 மூட்டை இருக்குது பாருங்கள். அதை வெறும் காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது தான். இவ்வளோதான். முடியல டப்பா, தொண்டெல்லாம் வலிக்குது. சரி ஓகே பார்க்கலாம், அள்ளிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக அண்ணி வந்து காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா பகோடா செய்ய போகிறாங்க. ஆனால் தீதி ஸ்நாக்ஸ்னால் தமிழில் காலிஃப்ளவர் ଓଡ଼ିଆରେ କହୁଛି. ଓଡ଼ିଆରେ କହୁନ. ଇଏ ଫୁଲକୋବି ପକୋଡ଼ା, ଇଏ ବାଇଗଣ, ଇଏ ହେଉଛି ଆଳୁ ପକୋଡ଼ା. ସବୁ କହିମି ନା ଆନିକି ତାମେ ବେସନ, ଇଏ ହେଉଛି ଅଏଲ୍. ଆଜି ସନ୍ଧ୍ୟାରେ ଆମେ ଟିଫିନ୍ ବନେଇବା, ସ୍ନାକ୍ସ ସବୁ ଖାଇବା ଆସ.
ସମସ୍ତେ ଖାଇବା ସମସ୍ତେ காய்வா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அண்ணி வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட போகிறாங்க. அடுத்தது அங்கே காலிஃப்ளவர் இருக்குது. எல்லோரும் சாப்பிட வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு. சப்பாத்தி மட்டும் நான் எடக்காய்போ நான் ரோட்டி அம்மா சாப்பிட்றாங்க. மாமா சாப்பிட்றாங்க. போட்டு தரட்டும். சில்லி பவுடர் போட்டிருக்காங்க, உப்பு போட்டாங்க காலிஃப்ளவருக்கு. சரிங்களா? இது வந்து எப்பயாவது ஒரு 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து லாஸ்ட்டாக அப்பளம் பொரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பொரித்து அவ்வளோதான். இங்கே வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி அப்பளமும் பொரிப்பாங்க. அங்கே சென்னையில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான். இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.